தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், சோதித்து அறிய வேண்டும், நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அப்படிப்பட்ட காரியங்களை கடிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் கனி கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ளே ஆவிக்குரிய கனிகள் செயல்பட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். அதற்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்காக கனி கொடுக்கிறவர்களாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக நம்மை நாமே தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த புதிய நாளிலும் புதிய கிருபையினால் நிரப்புங்க, உடைய வல்லமினால் நிரப்புங்க, உடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க, ஆவிக்குரிய கனிகளினால் நிரப்புங்க. இரவும் பகலும் வேதம் வாசிக்க எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். வானத்தின் பல கனிகளை திறந்து சம்பூரணமாய் திருப்தியாய் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள் முழுவதும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து கொள்ளட்டும். இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்ததாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. பிரயாணங்களில் போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த சத்துருக்களின் கிரியைகளோ, பொல்லாப்புகளோ, தீமைகளோ பிள்ளைகளை தொடக்கூடாது. வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. நாங்கள் செய்கிற வேலைகள், காரியங்கள் எல்லாவற்றிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஞானத்தினால் நிரப்புங்க. உடைய கரம் எங்களை பாதுகாத்து வழி நடத்தட்டும். முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.